ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான தக்காளி காய் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். சின்ன பிள்ளைல நம்ம வீட்டில் தக்காளி காயெல்லாம் செடியே இருக்கும். அதுலேருந்து அந்த காயை பறித்து நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. கூட நான் பச்சை பயிரையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு ரெசிபி. முதல்ல தக்காளியை நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா. பார்த்திங்களா, இந்த மாதிரி பொடி பொடியாக தக்காளி காயை நறுக்கிக்கலாம். கொஞ்சம் புளிப்போடு தான் இருக்கும், ஆனால் சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு மசாலா சாமான் கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு கசகசாவும் போட்டு அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் இந்த புதினா இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து அரைக்கிற சாமான். மசால் சாமான் உங்களுக்கு மசால் தூக்கலாக இருக்கணும்னா அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த திப்பிலி இதெல்லாம் கூட இருக்கும் பாருங்கள். எல்லாமே போட்டுக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ. நான் இருக்கிறத மட்டும் போட்டேன். பச்சை மிளகாவையும் போட்டு தேங்காய் பத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி ஆற வச்சுக்கலாம். இது வந்து மசாலாக்கு சரிங்களா. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சோண்டு வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலே வந்து இந்த இஞ்சி பூண்டு தான். நல்லா இஞ்சி பூண்டை நல்லா மசியை அரைச்சி போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி ஃப்ளேவரும் பூண்டு ஃப்ளேவரும் இன்னும் தக்காளியோட இந்த பச்சை பயிரோட சேரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியை நம்ம அதில் போட்டுக்கலாம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நிஜமாகவே இந்த வெய்ய காலத்துக்கு இந்த மாதிரி தக்காளி காய் இதெல்லாம், ஏன்னா நீர் சத்து நிறைய. பசங்களுக்கு ரெசிபி எப்போ பாரு குருமா பண்ணி தரோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. பச்சை பயிறு ஊற வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிராக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை அப்படியே போடுறேன். கொஞ்சோண்டு ரெட் சில்லி சாஸும் அப்புறம் க்ரீன் சில்லி சாஸும் போட்டுட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, சீரக பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா இதையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த மிளகாத்தூளெல்லாம் நம்ம விருப்பம்தான், நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். கொஞ்சம் உங்களுக்கு கரம் மசாலா அதிகமாக வேணும், அது கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி எப்பயுமே போடுவேன், எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு. நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வேகட்டும். பச்சை பயிரும் தக்காளியும் வேகட்டும். நல்லா இந்த மாதிரி தழும்ப தண்ணி விடுங்க. ஆறி இருக்கும், அதுக்குள்ளே மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பார்த்திங்களா என்ன, அதாவது அந்த தக்காளி வேக வேக அவ்வளோ நல்லாயிருக்குங்க பச்சை பயிரோடு சேர்ந்து. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேகக்கூடாது பச்சை பயிறு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ட்ரிக் எனக்கு மிக்சியை நான் தண்ணி ஊற்றி தான் கழுவேன். வெங்கடேஷ் பட் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி குளிக்கினீங்கன்னா நம்ம ஜாரை நல்லா க்ளீன் ஆகிடும். குளிக்க அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். சிம்மில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்கக்கூடாது. இப்போ தான் ட்விஸ்ட்டே. நான் தேங்காய் உடச்சி இளநீர் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் தண்ணி அதை ஊற்றுங்களேன் கடைசியில். ரொம்ப கொதிக்கக்கூடாது. கடைசியில் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு கலருங்க. அப்பா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் இளநீர் ஒன்று பசங்களை அப்படியே குடிக்க வச்சுருங்க, இல்லைன்னா நம்ம பண்ணுற குக்கிங்கில் அந்த இளநீரை ஊற்றுங்க. இந்த குருமாவில் இதெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சோண்டு இந்த பேர் என்ன, பட்டர், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லியே தூவி வச்சுக்கிட்டேன். பட்டர் வந்து அந்த பச்சை பயிரோட பட்டர் போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன், ஏன்னா அந்த இனிப்பு சுவையோட தக்காளியோடு சேரும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து வீட் பராட்டா தான் கடையில் தான் வாங்கினேன், பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வீட் பராட்டா. அதை அப்படியே நான் வந்து ஒன்று சூடு பண்ணிவிட்டு இந்த தக்காளி பச்சை பயிறு கிரேவி அதில் ஊற்றினேன். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, நிஜமாக வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா புதுசாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.